நெக்ஸ்ட்டு வந்து தான் இந்த கேட்ச் பண்ணுற கேம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த டாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். பட் எங்கள் நேரமா இல்லை அந்த மிஷினான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து அது கேட்சே ஆகலை, அந்த டாக் வந்து அதில் கேட்சே ஆகலை. ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஹலோ கிட்டிக்கு போனோம். அதுலேயாச்சும் வரும் நாங்கள் நினச்சோம். பட் அதுலேயும் எங்களுக்கு வந்து கிடைக்கல. எங்களுக்கு திருப்பி ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. பட் பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் இழக்க விரும்பலை. ஸோ இதுலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் கேமுக்கு போயிட்டோம். அண்ட் நாங்கள் இப்போ விளையாட வந்த கேம் பேர் குட் ஸ்பின். அது வந்து மேலே இழுத்துட்டு கீழே புஷ் பண்ணும்போது நம்ம ஆரோ மார்க் வந்து எதில் நிற்கிதோ அந்த டிக்கெட்ஸ் வந்து நம்ம கார்டில் ஆட் ஆகிடும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அதை ரோல் பண்ணும்போது எங்களுக்கு 40 டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அந்த மிஷின் பக்கத்தில் இன்னொரு மிஷின் அதே மெத்தடில் பட் கொஞ்சம் தீம் மட்டும் மாறி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ணோம். நாங்கள் இங்கேருந்து நிறைய கேம்ஸை 1 to 2 டைம்ஸ் மேலே நாங்கள் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை விட செகண்ட் வாட்டி அந்த கேம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் நல்லா விளாண்டு நிறைய டிக்கெட்ஸ் எடுத்தோம். அண்ட் நாங்கள் இப்போ விளாட்ற கேம் வந்து 2 players கேம். இந்த கேமோட நேம் வந்து டெமாலிஷன் கிங். அதாவது அங்கே இருக்கிறத வந்து அந்த ஸ்க்ரீன் மேலே வந்து அடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் சேரும். இதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் என்ன விளையாடலான்னு யோசிக்கும்போது எங்களுக்கு அந்த ஸ்பின் வீலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா டிக்கெட்ஸ் நிறைய கிடைக்குது இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஏதாச்சும் கிஃப்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற கேம்ஸாகவே டிக்கெட்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான கேம்ஸாக விளாட்னோம். ஸோ நாங்கள் திருப்பி போய் ஸ்பின் பண்ணோம். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதை விட இந்த வாட்டி நாங்கள் ஸ்பின் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து எங்களுக்கு கீழே நின்றுச்சு. ஒரு பாயிண்ட் கொஞ்சம் மேலே போயிருந்துச்சுன்னா எங்களுக்கு 500 டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கும். அது கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இது பக்கமே வேணான்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டோம். அண்ட் நாங்கள் இப்போ விளையாடுற கேமோட நேம் வந்து கிரீடி ஃபோர்மேன். இது வந்து நம்ம அந்த கன்லேருந்து வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது அந்த ஸ்க்ரீனில். நம்ம அந்த ஃபயர் இருக்கிற இடத்துல நம்ம அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
அண்ட் நாங்கள் இப்போ விளையாடுற கேமோட நேம் வந்து ட்ரெஷர் ஸ்பின். அந்த சைடில் இருந்த ஸ்பின்னை தான் விட்டு வைக்கலன்னா நாங்கள் இந்த சைடில் இருந்த ஸ்பின்னையும் நாங்கள் விட்டு வைக்கல. இதையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக 250க்கு கொஞ்சம் முன்னாடி போய் அந்த இது நின்றுச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்து தான் எங்களுக்கு 250 டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம். ஸோ அப்படியே எங்கள் கார்டு வந்து பேலன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து இந்த கிஃப்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். நாங்கள் வந்து டோட்டலாக ஜெயிச்சிருந்த டிக்கெட் வந்து 550. ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிருந்தோம். நாங்கள் போய் கிஃப்ட்ஸையும் சூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். ஒரு பார்பி கேர்ள், அதுக்கப்புறம் 2 சீட் பிளான்டிங் பென்சில், அதுக்கப்புறம் 3 கார், அப்புறம் இன்னொரு ஒரு டைப் ஆஃப் கார், ஒரு எரேசர் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ டோட்டலாக இங்கே வந்து விளையாடுனது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அப்படியே ஃபன் சிட்டிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.